ஸ்டார்ட் பண்ண போகிறது அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் கேபிட்டல். சேஞ்ச் இன் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவில் லாஸ்ட் செஷனில் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் கேபிட்டல் பெண்டிங் வச்சுருந்தோம். அந்த டாபிக் இப்போ முடிச்சிடலாம். ரீகான்ஸ்டியூஷன் போது என்ன பண்ணுவாங்கன்னா பார்ட்னர்ஸ் வந்து தே வில் டிசைட் தட் ஆஃப்டர் ரீகான்ஸ்டியூஷன். ரீகான்ஸ்டியூஷனாக என்ன? சேஞ்ச் இன் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ, அட்மிஷன், ரிட்டையர்மெண்ட், டெத்து, இந்த எல்லா கேஸ்லையுமே இந்த ரீகான்ஸ்டியூஷன் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் பார்ட்னர்ஸோட க்ளோசிங் பேலன்ஸு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவில் கொண்டு வர மாதிரி முடிவு பண்ணிப்பாங்க. அப்படி முடிவு பண்ணாங்கன்னா என்ன ஆகும்னா கேபிட்டல் அக்கௌண்ட்டில் ஒன்று சர்ப்ளஸ் இருக்கும், இல்லை டெஃபிஷியன்சி இருக்கும். ஸோ மீனிங் பார்ட்னர்ஸ் ப்ராஃபிட் ரேஷியோ கொண்டு வரதுக்காக அவங்க கேபிட்டலில் எக்ஸ்ட்ரா கேபிட்டல் கொண்டு வர மாதிரி இருக்கும், இல்லைன்னா இருக்கிற கேபிட்டலை கொண்டு போகிற மாதிரி இருக்கும். அதான் நம்ம சர்ப்ளஸ் சொல்கிறோம், இல்லை டெஃபிஷியன்சி சொல்கிறோம். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த எக்ஸஸ் கேபிட்டல் இல்லை ஷார்ட் ஃபால் ஆஃப் கேபிட்டல் ஒன்று கொண்டு வர மாதிரி இருக்கலாம், இல்லை வித்ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கலாம். ஸோ பேங்க் அக்கௌண்ட்டை போட்டு நம்ம அதை க்ளோஸ் பண்ணுவோம். அப்படி இல்லைனாக்க இன்னொரு பாசிபிலிட்டி வந்து கரண்ட் அக்கௌண்ட்டில் வச்சுருவாங்க. அந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் அமௌண்ட்டை கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி பாசிபிலிட்டியாகவும் இருக்க முடியும். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் கேபிட்டல் என்னதுன்னா ரீகான்ஸ்டியூஷனுக்கு அப்புறம் க்ளோசிங் கேபிட்டல் வந்து ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவில் கொண்டு வரணும். இந்த கொண்டு வரும்போது வரக்கூடிய சர்ப்ளஸ் ஆர் டெஃபிஷியன்சி ஆஃப் கேபிட்டலை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, இதான் எங்கள் டிஸ்கஷன். ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நம்ம பார்த்துருவோம். ரொம்ப ஈஸி டாபிக், ரொம்ப சின்ன டாபிக் இது. ஸோ STUV வேர் பார்ட்னர்ஸ் இன் அ ஃபர்ம் ஷேரிங் ப்ராஃபிட்ஸ் இந்த ரேஷியோ ஆஃப் 4:3:2:1. ஸோ 4 பேர் இருக்காங்க பார்ட்னர்ஸ். அவங்களோட ரேஷியோ 4:3:1. 1st April 16 அன்னைக்கு பேலன்ஸ் ஷீட் வாஸ் ஆஸ் ஃபாலோஸ். அவங்களோட பேலன்ஸ் ஷீட் ஒரு கொடுத்துருக்காங்க கொஷினில். பார்ட்னர்ஸோட கேபிட்டல் இவ்வளோ அமௌண்ட் இருக்குது, 2 lakh, 1 lakh 50, 1 lakh 50,000. ஆட் பண்ணால் 5 lakh இருக்குது. சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் 80,000, workman compensation reserve 60,000, fixed asset 4 lakh 40, current asset 2 lakh. From the above date, partners decide to share future profits in the ratio of 3:1:2:4. From the above date and the date balance sheet date. So 1st April 16 அன்னைக்கு ஏன்னா அந்த டேட்டில் பேலன்ஸ் ஷீட் கொடுத்துருக்காங்க. 1st April 16 அன்னைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா பார்ட்னர்ஸ் வந்து 3:1:2:4 ரேஷியோவில் மாற்றிக்க போகிறாங்க. ஸோ ஓல்ட் ரேஷியோ 4:3:1, new ratio 3:1:2:4. For this purpose, goodwill of the firm was valued at 90,000. Partners also agreed for the following. So goodwill of the firm வந்து 90,000 வேல்யூ பண்ணுறாங்க. முன்னாடியே பார்த்துருப்போம். ஃபர்மோட குட்வில் 90,000. ஃபர்மோட குட்வில்ங்கிறது செல்ஃப் ஜென்ரேட்டட் குட்வில். செல்ஃப் ஜென்ரேட்டட் குட்வில் நம்ம எப்படி அக்கௌண்ட் பண்ணணும்னாக்க கெய்னிங் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு சாக்ரிஃபைசிங் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். கெய்னிங் பார்ட்னர் சாக்ரிஃபைசிங் பார்ட்னர்ஸுக்கு ஒரு ஒன் டைம் காம்பன்சேஷன் கொடுப்பாங்க. குட்வில் சார்ட்டில் பார்த்துருப்போம், ப்ரீவியஸ் செஷன்ஸ்லேயும் இருக்கும். சேஞ்ச் இன் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவில் அங்கேயும் பார்க்கலாம். ஸோ ஃபர்மோட குட்வில் 90,000. த பார்ட்னர்ஸ் ஆல்சோ அக்ரிட் ஃபார் தி ஃபாலோவிங். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? கிளைம் ஆஃப் ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ரிசர்வ் ஹஸ் பீன் எஸ்டிமேட்டட் அட் 70,000. ஸோ தெர் இஸ் அ கிளைம் ஆஃப் 70,000 rupees. ஒர்க்மேன் வந்து கம்பெனிக்கு அகெயின்ஸ்டாக ஃபர்முக்கு அகெயின்ஸ்டாக 70,000 rupeesக்கு கிளைம் ரைஸ் பண்ணுறாங்க. அப்புறம் டு அட்ஜஸ்ட் தி கேபிட்டல் அக்கௌண்ட் ஆஃப் தி பார்ட்னர்ஸ் அக்கார்டிங் டு நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ பை ஓப்பனிங் பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட். ஸோ கேபிட்டல் அக்கௌண்ட்டை அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம் கரண்ட் அக்கௌண்ட்டை வச்சு. ஸோ இந்த கொஷினில் கேஷ் கொண்டு வர போகிறது இல்லை. பார்ட்னர்ஸ் என்ன பண்ண போகிறாங்கன்னா தேர் கோயிங் டு அட்ஜஸ்ட் தியர் கேபிட்டல் வித் தி கரண்ட் அக்கௌண்ட். மீனிங் சர்ப்ளஸோ டெஃபிஷியன்சியோ இருந்ததுன்னா கரண்ட் அக்கௌண்ட்டை போட்டு க்ளோஸ் பண்ணணும், பேங்க்கை போட்டு க்ளோஸ் பண்ணக்கூடாது. ப்ரிப்பேர் ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட், பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட் ஆஃப் த ரீகான்ஸ்டியூட் ஃபார்ம். ஸோ ஃபர்மோட ரீவேல்யூவேஷன், பார்ட்னர்ஸ் கேபிட்டல், பேலன்ஸ் ஷீட், இந்த 3 அக்கௌண்ட்டும் உங்களை போட சொல்கிறாங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். லாஸ்ட் ரெக்கார்டிங்லேயே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த பார்ட்னர்ஸ் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா நான் ஃபாலோ பண்ணுறது இது வந்து என்னுடைய அப்ரோச். இது ஃபாலோ பண்ணும்போது ஐ ஜஸ்ட் ஃபாலோ திஸ் 4 ஸ்டெப் அப்ரோச். இந்த 4 ஸ்டெப் அப்ரோச் என்ன 1 செகண்ட் திரும்ப காமிச்சிடுறேன். ப்ரீவியஸ் ரெக்கார்டிங்லேயும் இருக்கும், இதுலேயும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓப்பனிங் கேபிட்டல். ஓப்பனிங் கேபிட்டல் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் ஃபஸ்ட்டு. செகண்ட் பாயிண்ட்டு க்ளோசிங் ஆஃப் ரிசர்வ்ஸ். ரிசர்வ்ஸ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணணும். ஏன் எதுக்கு நான் ப்ரீவியஸ் செஷனில் கொடுத்துருக்கேன், டக்குன்னு சம்மரி மட்டும் கொடுத்துட்றேன். ரிசர்வ்ஸ் எல்லாமே பாஸ்ட் ப்ராஃபிட். அந்த ரிசர்வ்ஸை நீங்கள் க்ளோஸ் பண்ணாமல் விட்டுட்டோம்னாக்க ஃபியூச்சரில் க்ளோஸ் பண்ணும்போது நியூ ரேஷியோவில் போயிடும். அது அக்செப்டபுளாக இருக்காது. ஸோ இது பழைய பார்ட்னர்ஸ் அவங்களுடைய ஓல்டு ரேஷியோவில் சம்பாதிச்ச ப்ராஃபிட். ஸோ ரீகான்ஸ்டியூஷன் போது அது சேஞ்ச் இன் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவாக இருக்கலாம், அட்மிஷனாக இருக்கலாம், ரிட்டையர்மெண்ட் இருக்கலாம், டெத்தாக இருக்கலாம். இட் கேன் பி எனி திங். ஸோ ரீகான்ஸ்டியூஷனாலே பழைய ப்ராஃபிட்டு பழைய பார்ட்னர்ஸுக்கு போகணும் அவங்க பழைய ரேஷியோவில். ஸோ ரீகான்ஸ்டியூஷன் எப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னா இதை க்ளோஸ் பண்ணி பார்ட்னர்ஸ் கிட்ட கொடுத்துருவாங்க. ஸோ ரிசர்வ் க்ளோஸ் பண்ணி பார்ட்னர்ஸ் கொடுக்க போகிறோம். அடுத்தது குட்வில் அப்பியரிங் இன் பேலன்ஸ் ஷீட், அதையும் க்ளோஸ் பண்ணிடணும். பேலன்ஸ் ஷீட்டில் குட்வில் இருந்ததுன்னா அதை க்ளோஸ் பண்ணணும். ஏன் க்ளோஸ் பண்ணணும்?
ரொம்ப சிம்பிள். குட்வில்ங்கிறது ஒரு லாஸ். ஸோ அந்த லாஸ் வந்து பழைய பார்ட்னர்ஸ் இன்கர் பண்ணது, அந்த லாஸ் பழைய பார்ட்னர்ஸை பேர் பண்ண வச்சிருவோம். தென் க்ளோசிங் ஆஃப் ஃபிக்டிஷியஸ் அசெட், அட்வர்டைஸ்மெண்ட் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட். ஆட் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் வந்து அக்கௌண்டிங் பிரின்சிபல்னால கிரியேட் ஆனது. நம்ம 11th ஸ்டாண்டர்டில் டெஃபர்ட் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னு படிச்சிருப்போம். அது ஒரு அப்ளிகேஷன் தாங்க. ஸோ ஃபிக்டிஷியஸ் அசெட் என்ன பண்ணணும்னாக்க அதுவுமே பேசிக்காக ஒரு லாஸ் தான். அன்அட்ஜஸ்டட் லாஸஸ், அந்த அக்கௌண்ட்டையும் நம்ம க்ளோஸ் பண்ணி பழைய பார்ட்னர்ஸை பேர் பண்ண வச்சிருவோம். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓப்பனிங் கேபிட்டல், க்ளோசிங் ஆஃப் ரிசர்வ்ஸ் appearing in balance sheet, closing of goodwill appearing in balance sheet, fourth one closing of fictitious asset which is nothing but advertisement suspense account. இந்த 4 ஸ்டெப்பாக முடிச்சுட்டு வில் கோ ஃபார் தி அட்ஜஸ்ட்மெண்ட். இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓப்பனிங் கேபிட்டல். ஸோ ஃபஸ்ட்டு எல்லா அக்கௌண்ட்டையும் பேரலாக நீங்களும் எழுதுங்க. அப்படியே எழுதும்போது நம்மளுக்கு எங்கே மிஸ்டேக் பண்ணுறோங்கிறது தெரியும். அப்போ தான் அந்த ஃப்ளோ கிடைக்கும். ஸோ ரீவேல்யூவேஷன் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் பேலன்ஸ் ஷீட் நான் லாஸ்ட் டைம் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் ரெக்கார்டிங்கில். போடும்போது பேரல் போஸ்டிங் கொடுங்க. அதான் ப்ரொஃபஷனல் வே ஆஃப் அக்கௌண்டிங். ஒரு டெபிட்டுக்கு கரஸ்பாண்டிங் கிரெடிட் வரணும். ஒரு அக்கௌண்ட்டை நீங்கள் முடிச்சிங்கன்னா அந்த ஃப்ளோ கிடைக்காது. எங்கே டெபிட் விழுது, கான்ட்ராக்ட் கிரெடிட்ங்கிறது பேரலாக போடும்போது அக்கௌண்டிங் கிரிப் நல்லா கிடைக்கும். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓப்பனிங் கேபிட்டல் ஸ்டார்ட் பண்ணலாம். கேபிட் அக்கௌண்ட் ஓப்பனிங் பேலன்ஸ் எங்கே போடணும்? கிரெடிட் சைடில் வரும். கேபிட்டல் பீயிங் லைபிலிட்டி, லைபிலிட்டி ஹேஸ் அ கிரெடிட் பேலன்ஸ். ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ் கிரெடிட் சைடில் வரும். பை பேலன்ஸ் ப்ராட் டவுன். STUV, எஸ்ஸுக்கான அமௌண்ட்டு 2 lakh, 1 lakh 50, 1 lakh 50,000, 2 lakh, 1 lakh 50, 1 lakh 50,000. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓப்பனிங் கேபிட்டல் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் க்ளோசிங் ஆஃப் ரிசர்வ்ஸ் அப்பியரிங் இன் பேலன்ஸ் ஷீட். பேலன்ஸ் ஷீட்டில் ரிசர்வ் இருந்ததுன்னா க்ளோஸ் பண்ணிடணும். பாஸ்ட் ப்ராஃபிட் பழைய பார்ட்னர்ஸ் போய் சேரணும். ரிசர்வ்ஸ் ஏதாவது இருக்கா? இங்கே ஒரே ஒரு ரிசர்வ் இருக்குது. ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ரிசர்வ் இருக்குது 60,000. இந்த ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ரிசர்வ் என்ன பண்ணணும் அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கிளைம் இருக்கான்னு பாருங்கள். ஆல்ரெடி பார்த்துக்கோங்க பாயிண்ட்டு. கிளைம் இருந்தது 70,000 ருபீஸ். அப்போ என்ன பண்ணோம்? ஃபஸ்ட்டு கிளைம் இருக்கோ இல்லையோ ரிசர்வை க்ளோஸ் பண்ணுறது அப்ஜெக்டிவ். இப்போ என்ன பண்ணணும்னா ரிசர்வை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ரிசர்வ் இஸ் அ லைபிலிட்டி. அப்போ க்ளோஸ் பண்ணணும், யூ ஹேவ் டு கிவ் அ டெபிட். ஸோ என்ட்ரி என்ன வரும் அப்படின்னு கேட்டால் இட் இஸ் ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ரிசர்வ் அக்கௌண்ட் டெபிட். தென் எவ்வளோ அமௌண்ட் டெபிட்டு? 60,000. பேலன்ஸ் ஷீட் 60,000 இருக்குது. அந்த ரிசர்வை க்ளோஸ் பண்ணிடுங்க. லைபிலிட்டியை க்ளோஸ் பண்ணுறதுக்கு டெபிட் பண்ணோம். தென் ஒர்க்மேன் காம்பன்சேஷன் கிளைம் இருக்குது. ஸோ கிளைம் நேச்சர் என்ன? லைபிலிட்டி. ஒரு புது லைபிலிட்டி அக்கௌண்ட் உள்ள ஓப்பன் ஆகுது. லைபிலிட்டி ஓப்பன் ஆகுது, கிரெடிட் தர போகிறேன். டூ ஒர்க்மேன் காம்பன்சேஷன் கிளைம் 70,000. அண்ட் வாட் இஸ் த பேலன்சிங் ஃபிகர்? என்னன்னா 70,000க்கு லைபிலிட்டி இருக்குது. நம்மள்ட்ட இருக்க ரிசர்வ் 60,000. ரிசர்வ்னா ஞாபகம் இருக்கு இல்லையா? ஒரு உண்டியல் மாதிரி. நம்ம உண்டியலில் 60,000 ரூபாய் காசு வச்சுருக்கோம். ஆனால் நம்மளுக்கு வந்துருக்க கிளைம் 70,000 ரூபாய். அப்போ என்ன ஆகும்னா பேலன்ஸ் 10,000 ருபீஸ் நான் எங்கேயும் எடுக்க முடியும்? ஸோ எனக்கு ரிசர்வ் பத்தலை. ஸோ ரிசர்வோட சோர்ஸ் அக்கௌண்ட்டுக்கு போகணும். ஸோ உண்டியலில் எப்படி காசை போட்டிருப்பேன்? சம்பாதிச்ச அமௌண்ட்லேருந்து ப்ராஃபிட்லேருந்து நான் உண்டியலில் காசை போட்டிருப்பேன். அந்த உண்டியல் தான் ரிசர்வ்ங்கிறது. ரிசர்வில் 60,000 தான் இருக்குது. ஆனால் வந்திருக்கிற கிளைம் 70,000னா பேலன்ஸ் 10,000 ஐ ஹாவ் டு டேக் இட் ஃப்ரம் த சோர்ஸ் அக்கௌண்ட் விச் இஸ் ப்ராஃபிட். ஸோ ப்ராஃபிட்லேருந்து அமௌண்ட் எடுக்கணும். ஸோ என்ன பண்ணுவோம்? வில் டெபிட் P&L அக்கௌண்ட், பட் ஸ்ட்ரைட்டாக மாடிஃபை பண்ணி P&L பதிலாக வில் ஹாவ் ரீவேல்யூவேஷன். ஸோ ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் டெபிட் 10,000 ருபீஸ். இதுதான் என்ட்ரி. ஒரு என்ட்ரி பாஸ் பண்ணும்போது டெபிட் கிரெடிட் டெபிட்லாம் தாராளமாக போடலாம், தப்பே கிடையாது. ஸ்கூல் லெவலில் மேபி வேணால் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, பட் ப்ரொஃபஷனல் லெவலில் நீங்கள் மாற்றிலாம் போடலாம். நத்திங், நோ இஷ்யூ இன் தட். நீ ஃபஸ்ட்டு கிரெடிட் போட்டுட்டு கூட டெபிட் அப்புறம் நீங்கள் போடலாம், பிரச்சனையே இல்லை. என்ட்ரி கடைசியில் மேட்ச் ஆகணும், அவ்வளோதான் உங்களுக்கு ரெக்குயர்மெண்ட்டு. ஸோ 70,000 டெபிட், 70,000 கிரெடிட், ஓவர். இப்போ என்ன பண்ணணும்னா போஸ்டிங் தரணும். ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ரிசர்வ் அக்கௌண்ட் டெபிட். என்ன பண்ணுறேன்? லயபிலிட்டியை க்ளோஸ் பண்ணிட்டேன். லயபிலிட்டி க்ளோஸ் ஆனதுனால என்னாகும்? புது பேலன்ஸ் ஷீட்டில் ரிசர்வ் இருக்காது. இந்த ரிசர்வை நம்ம உடச்சி காசை எடுத்துட்டோம், ரிசர்வ் காலி பண்ணிட்டோம். புது பேலன்ஸ் ஷீட் ரிசர்வ் வராது, விட்டுறலாம். நெக்ஸ்ட் ஒர்க்மேன் காம்பன்சேஷன் கிளைம் 70,000. ஒர்க்மேன் காம்பன்சேஷன் கிளைம் இஸ் அ லயபிலிட்டி. பேலன்ஸ் ஷீட்டுக்கு போங்க. லயபிலிட்டி சைடில் ஒர்க்மேன் காம்பன்சேஷன் கிளைம், ஒர்க்மேன் காம்பன்சேஷன் கிளைம் அக்கௌண்ட் அமௌண்ட்டு 70,000, ஓவர். தென் அடுத்த ஜேர்னல் என்ன வருது? ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் டெபிட் 10,000. ஸோ ஜேர்னலில் ரீவேல்யூவேஷன் டெபிட் விழுந்திருக்கு. அப்போ என்ன ஆகணும்? லெஜர்லையும் டெபிட் விழணும். டெபிட் சைடில் வாங்க. டூ ஒர்க்மேன் காம்பன்சேஷன், டூ ஒர்க்மேன் காம்பன்சேஷன் கிளைம் அக்கௌண்ட் அமௌண்ட்டு 10,000. எப்பவுமே போஸ்டிங் கொடுக்கும்போது நம்ம என்ட்ரி எந்த ஆர்டரில் போட்டோமோ அதே ஆர்டரில் போஸ்டிங் கொடுங்க. மாற்றி போட்டோம்னா அப்போ தான் அந்த ஃப்ளோ இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ரிசர்வ் இருந்தது, அதை க்ளோஸ் பண்ணிட்டேன்.
புது பேலன்ஸ் ஷீட்டில் இந்த லெஜர் இருக்காது, அது ஒரு இம்ப்ளைடு போஸ்டிங் அங்கே இருக்குது. அடுத்தது ஒரு கிளைம் அக்கௌண்ட் கொண்டு வரேன் 70,000, கிளைம் இஸ் அ லயபிலிட்டி. அப்போ என்ன ஆகும், பேலன்ஸ் ஷீட்டில் போயிட்டு கிளைம் கொண்டு வரணும். அண்ட் ஃபைனலாக ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் டெபிட் கொடுத்துருக்கோம். ஸோ ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் டெபிட்னாக்கா லெஜரில் போயிட்டு டெபிட் சைடில் டூ ஒர்க்மேன் காம்பன்சேஷன் கிளைம் 10,000 rupees, அவ்வளோதான். ஸோ ரிசர்வை க்ளோஸ் பண்ணோம், க்ளோஸ் பண்ணியாச்சு. Transfer of opening capital over, closing of reserve over. Third point, closing of goodwill appearing in balance sheet. Balance sheetல goodwill இருக்கா? இல்ல, விட்டுருங்க. Fourth one, closing of fictitious asset. அதாவது advertisement suspense account. அதையும் க்ளோஸ் பண்ணோம். லாஸ் அதையும் நம்ம க்ளோஸ் பண்ணோம். அது இருக்க பேலன்ஸ் ஷீட்ல இல்ல. சந்தோஷம், விட்டுற வேண்டியதான். ஸோ இதெல்லாமே முடிஞ்சு போச்சுன்னா இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸுக்கு வாங்க. ரீகான்ஸ்டியூஷன் போது என்ன முடிவு பண்ணியிருக்காங்க, இந்த அபவ் டேட்லேருந்து ரேஷியோ சேஞ்ச் பண்ணிக்க போகிறாங்க. ஃபைன். அடுத்த பாயிண்ட், ஃபார் திஸ் பர்பஸ் குட்வில் ஆஃப் த ஃபர்ம் வாஸ் வேல்யூட் அட் 90,000. ஸோ இதுக்காக என்ன பண்ணுறாங்க, குட்வில்ல வேல்யூ பண்ணுறாங்க 90,000 rupeesக்கு. ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்ல குட்வில் வந்தாலே அது என்ன குட்வில், செல்ஃப் ஜென்ரேட்டட் குட்வில். நம்மளாவே நம்ம பிஸ்னஸுக்கு வேல்யூ போட்டது செல்ஃப் ஜென்ரேட்டட் குட்வில். செல்ஃப் ஜென்ரேட்டட் குட்வில்க்கு நம்ம என்ன பண்ணணும், என்ட்ரி இஸ் கெய்னிங் ரேஷியோ, கெய்னிங் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு சாக்ரிஃபைசிங் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். அதாவது கெய்னிங் பார்ட்னர்ஸ் சாக்ரிஃபைசிங் பார்ட்னர்ஸுக்கு காம்பன்சேட் பண்ணணும். கேஷ் கொடுக்க மாட்டாங்க, கேபிட்டல்லேருந்து அமௌண்ட் எடுத்து யார்கிட்டேருந்து, கெய்னிங் பார்ட்னர்ஸ்லேருந்து அமௌண்ட் எடுத்துட்டு சாக்ரிஃபைசிங் பார்ட்னர்ஸுக்கு நம்ம மூவ் பண்ணிடுவோம். இது வேணும்னா கேபிட்டலில் போடக்கூடிய அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி. ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு எனக்கு கெய்னிங் பார் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ தேவை. அட்ஜஸ்ட்மெண்ட்ல குட்வில் இருந்தாலே யூ ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் கெய்னிங் பார் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, வாட் யூ ஹேவ் டு டூ இஸ் கோ ஃபார் அ ஒர்க்கிங் நோட். ஸோ பேலன்ஸ் ஷீட்டுக்கு சஃபிஷியன்ட் ஸ்பேஸ் ஒன்றும், ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட் மட்டும் சொன்னேன்னு தெரியல, இல்லை நான் சொல்லிடுறேன். எப்பவுமே ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்டுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் நீங்கள் மேனேஜ் பண்ணணும்னா, நம்பர் ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ளஸ் ஒரு 2 to 3 லைன்ஸ் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. எத்தனை அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கோ அத்தனை அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ளஸ் ஒரு 2 to 3 லைன் எக்ஸ்ட்ரா தான் குஷனிங்காக தான். ஸோ இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா நமக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் எத்தனை, குட்வில் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் தான், அது ஒன்று ப்ளஸ் ஒர்க்மேன் காம்பன்சேஷன் கிளைம் ஒன்று, அப்புறம் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் கேபிட்டல், மொத்தம் 3 பாயிண்ட் வச்சுக்கோங்களேன். 3 + ஒரு 2 or 3 அப்ராக்சிமேட்லி 5 to 6 லைன்ஸ் கேப் நம்ம மெயின்டைன் பண்ணோம் ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்டுக்கு. அதே மாதிரி பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் நீங்கள் விடணும்னா, சேம் வே நம்பர் ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ளஸ் 2 to 3 லைன்ஸ், அதே மாதிரி தான். எத்தனை அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கோ ப்ளஸ் ஒரு 2 to 3 லைன்ஸ் எக்ஸ்ட்ரா பார்ட்னர்ஸ் கேபிட்டலுக்கு. பேலன்ஸ் ஷீட்டுக்கு எப்படி நீங்கள் ஸ்பேஸ் மேனேஜ் பண்ணணும்னா, ஓல்டு பேலன்ஸ் ஷீட், அது கொஷினில் கொடுத்த பேலன்ஸ் ஷீட்டில் எத்தனை லைன்ஸ் இருக்கும், ஓல்டு பேலன்ஸ் ஷீட் லைன்ஸ் ப்ளஸ் ஒரு 2 to 3 லைன்ஸ் எக்ஸ்ட்ரா. ஸோ பழைய பேலன்ஸ் ஷீட் இருக்கும், அந்த லெஜர்ஸ் அப்படியே கேரி ஃபார்வர்ட் ஆகும். அது தவிர இதை புது லெஜர் உள்ள வரலாம், அதுக்காக 2 to 3 எக்ஸ்ட்ரா விட்டுனாக்கா சஃபிஷியண்டாக இருக்கும். இப்போ இதான் ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட் நம்மளுக்கு. இந்த மாதிரி ஸ்பேஸ் நீங்கள் மேனேஜ் பண்ணிவிட்டு ஒர்க்கிங் நோட் ஏதாவது போடணும்னா கீழே போடுங்க. எப்பவுமே எக்ஸாமில் போடும்போது என்ன கேட்குறாங்களோ அது மெயின் ஆன்சரில் இருக்கணும். நீங்கள் போட போகிற எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எல்லாமே ஒர்க்கிங் நோட்டாக வந்துடணும். ஸோ இதில் நம்ம போட போகிறது சாக்ரிஃபைசிங் பார் கெய்னிங் ரேஷியோ. எதுக்காக கண்டுபிடிக்கிறேன், ஏன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டில் எனக்கு குட்வில் கொடுத்துருக்கான். அந்த செல்ஃப் ஜென்ரேட் குட்வில் அக்கௌண்ட் பண்ணணும்னா எனக்கு சாக்ரிஃபைசிங் பார் கெய்னிங் ரேஷியோ வேணும். ஸோ என்ன இதுனா, கம்ப்யூட்டேஷன் ஆஃப் சாக்ரிஃபைசிங் பார் கெய்னிங் ரேஷியோ. அப்போது இதுக்கு என்ன பண்ணணும், how to find sacrificing bar gaining ratio, old ratio minus new ratio. ஸோ என்ன பண்ணணும்னா, ஓல்ட் ரேஷியோவும் இருக்குது, நியூ ரேஷியோ ரெண்டுமே இருக்குது. ஓல்ட் ரேஷியோ கொஸ்டின் டாப் லைனில் கொடுத்தாங்க 4321, நியூ ரேஷியோ 3124. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வந்துட்டு பர்டிகுலர்ஸ் STUV 4 பேர் இருக்காங்க, 4 பேரோட பேரை போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஓல்ட் ரேஷியோ, மறந்துட்டேன் என்ன ரேஷியோ, இது 4321 இல்லையா. அப்போ ஓல்ட் ரேஷியோனா வரும்னா 4/10, 3/10, 2/10, 1/10. இதுதான் ஓல்ட் ரேஷியோ. நெக்ஸ்ட்டு நியூ ரேஷியோ வந்து 3124 இல்லையா. அப்போது 3124 ஆட் பண்ணால் 4 + 2 6 10. ஸோ 3/10, 1/10, 3124 இல்லையா, 3124. நெக்ஸ்ட்டு 2/10, 4/10. அப்புறம் சாக்ரிஃபைசிங் பார் கெய்னிங் ரேஷியோ. ஸோ என்ன பண்ணலாம், ஓல்டு மைனஸ் நியூவும் போடலாம், நியூ மைனஸ் ஓல்டும் போடலாம். அது காமன் சென்ஸ் தான், எப்படின்னா நீங்கள் போடலாம் ஓல்டு ரேஷியோ மைனஸ் நியூ ரேஷியோ. இப்போ ஓல்டு மைனஸ் நியூன்னு போனால் ஆன்சர் பாசிட்டிவ்னா பழைய நம்பர் பெரிய நம்பர், புது நம்பர் குட்டி நம்பர். அப்போ வர ஆன்சர் பாசிட்டிவ்னா என்ன, அது வந்து சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. இதுவே நெகட்டிவாக வந்ததுனாக்க பழைய நம்பரை விட புது நம்பர் பெருசாக இருக்குது, அப்போ ஆன்சர் நெகட்டிவ் வர முடியும். ஸோ அப்போ வந்து அது கெய்னிங் ரேஷியோவாக இருக்கும். அப்போது
4/10 minus 3/10. Uக்கு 3/10 minus 1/10. Uக்கு 2/10 minus 2/10. Vக்கு 1/10 minus 4/10. அப்போ என்ன ஆயிடும்? சிம்பிளிஃபை பண்ணா இங்க ஒரு 1/10 வருது, பாசிட்டிவ் ஃபிகர். நெக்ஸ்ட் இங்க 3/10 minus 2/10 2/10. இங்க எதுவுமே இல்லை, 0. அண்ட் ஹியர் 1 minus 4/10 minus 3/10. ஸோ கடைசி பார்ட்னர் நெகட்டிவாக வருது. தட் மீன்ஸ் ஹீ இஸ் அ சாக்ரிஃபைசிங் பார்ட்னர். இப்போ என்ன ஆகும்னா இது பாசிட்டிவ்லியா, சாரி, லாஸ்ட் பார்ட்னர் கெய்னிங் பார்ட்னர். இவங்க ரெண்டு பேரும், ஃபர்ஸ்ட் ரெண்டு பேரும் வந்து சாக்ரிஃபைசிங் பார்ட்னர். தீஸ் டூ ஆர் சாக்ரிஃபைசிங் பார்ட்னர். பிங்கிறவன் கெய்னிங் பார்ட்னராக இருக்கான். அப்போ என்ன என்ட்ரி நம்மளுக்கு? ஜேர்னல் என்ட்ரி பார்த்தீங்கன்னா குட்விலுக்கு gaining partners capital account debit to sacrificing partners capital account. So V capital account debit to S capital account to T capital account. So என்ன பண்ணோம்னா goodwill amount எவ்வளோ? What is the value of goodwill? 90,000 rupees goodwill. இப்போ என்ன பண்ணோம்னா V வந்து S-க்கும் T-க்கும் காம்பன்சேட் பண்ணோம். அப்போ எப்படி நம்ம கணக்கு போடுவோம் அப்படின்னா, கொடுக்க வேண்டியவன் யாரு? வி வந்து எஸ்ஸுக்கும் டீக்கும் தரணும்னா ஃபர்ஸ்ட் எஸ்ஸுக்கு என்ன அமௌண்ட் போகணும்னு தெரியணும். நான் ஒருத்தன் தரணும்னா அவனுக்கு என்ன அமௌண்ட் போகணுமோ அந்த அமௌண்ட் தான் நான் கொடுப்பேன். ஸோ கொடுக்க வேண்டிய யாருக்கு நான் கொடுக்கணும்? எஸ்ஸுக்கும் டீக்கும் கொடுக்கணும். அப்போ என்ன பண்ணோம்னா எஸ்ஸுக்கான அமௌண்ட்டை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிருங்க. 90,000 ஃபர்மோட குட்வில். அதில் இவன் வந்து எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணுறான்? எஸ் 1/10. ஸோ 90,000ல் 1/10னா 9,000. அதே மாதிரி டி எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணுறான்? 90,000ல் 2/10. அப்போ 90,000ல் 2/10னா எவ்வளோ அமௌண்ட்டு? 18,000. அப்போ 9,000 + 18,000 புட் டுகெதர் வி வந்து சாக்ரிஃபைஸ் கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டு 27,000. இதுதான் ஜேர்னல். ஸோ வி வந்து எஸ்ஸுக்கும் டீக்கு காம்பன்சேட் பண்ணோம், கேஷ் கொடுக்க மாட்டான். கேபிட்டல்லையே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிடுவோம். வியோட கேபிட்டல்லையும் 27,000 எடுத்துட்டு எஸ்ஸுக்கு 9,000ம் டீக்கும் 18,000 கொடுத்துருவோம். இப்போ எப்போ தான் நான் கேஷை கொடுப்பேன்? இந்த பார்ட்னர்ஸ் வெளியில் போகும்போது அப்போ கேஷ் கொடுத்து முடிச்சிருவோம் நம்ம அவங்களுக்கு. இதான் கம்ப்யூட்டேஷன். அப்போ என்ன ஆகும்னா ஜேர்னலில் வி கேபிட்டல் டெபிட் வந்துருக்கு. அப்போ லெஜர்லையும் என்ன ஆகணும்? டெபிட் வேணும். டெபிட் சைடில் போயிட்டு 2S கேபிட்டல் 2T கேபிட்டல் இந்த ரெண்டு பேரும் வி கேபிட்டல் டெபிட் பண்ணும். ஸோ வி கேபிட்டல் வந்து 27,000 டெபிட் வேணும். ஸோ கேபிட்டல் அக்கௌண்ட்டில் போங்க. 2S கேபிட்டல் 2T கேபிட்டல். விக்கு எஸ் 9, டிக்கு 18 இல்லையா? ஸோ எஸ்ஸுக்கு 9,000, அப்புறம் டிக்கு 18,000. ஸோ டோட்டலாக வி கேபிட்டல் வந்து 27,000 ருபீஸ்க்கு டெபிட் ஆகணும். அது டெபிட் ஆகிடுறது. அப்புறம் கிரெடிட்ல என்ன விழுந்திருக்கு நம்மளுக்கு? வி ஹேட் எஸ் கேபிட்டல் அண்ட் டி கேபிட்டல். அப்போ என்ன ஆகணும்னா ஜேர்னல் லெஜரில் வாங்க பை யாரது? வி கேபிட்டல். பை வி கேபிட்டல் போட்டு எஸ்ஸுக்கு வந்து 9,000ம் டீக்கு 18,000. ஸோ இவங்களுக்கு கேஷ் வரணும். இப்போதைக்கு கேஷ் வராது. ஸோ என்ன பண்ணுறோம்? கேபிட்டலில் ஏற்றி விட்டுறோம். இந்த அமௌண்ட்லாம் சேர்த்து வச்சு இவங்க வெளியில் போகும்போது காசை கொடுத்து விட்ருவோம். அவ்வளோதான். இதோட குட்வில்கான அட்ஜஸ்ட்மெண்ட் ஓவர். நெக்ஸ்ட் என்னது? த கிளைம் ஆஃப் ஒர்க்மேன் காம்பன்சேஷன் 70,000. இது முடிச்சாச்சு நம்ம ஆல்ரெடி. நெக்ஸ்ட் த அட்ஜஸ்டட் டு அட்ஜஸ்ட் தி கேபிட்டல் ஆஃப் தி பார்ட்னர்ஸ் அக்கார்டிங் டு நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ பை ஓப்பனிங் பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட். ஸோ இந்த பாயிண்ட் என்ன பண்ணோம்னா கேபிட்டல் அக்கௌண்ட்டில் வர பேலன்சிங் ஃபிகரை கரண்ட் அக்கௌண்ட்டில் போட்டு க்ளோஸ் பண்ணுங்க. அண்ட் க்ளோசிங் பேலன்ஸு ரேஷியோவில் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவில் இந்த ரேஷியோ நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவில் கொண்டு வான்னு சொல்கிறாங்க. இது எப்படி பண்ணணுங்கிறது பார்க்க போகிறோம் இப்போ. ஸோ இந்த பாயிண்ட் பண்ணணும்னா இப்போ இந்த பாயிண்ட் ஹோல்டில் போட்டுருங்க. பாக்கி எல்லா பாயிண்ட்ஸையும் முடிச்சுட்டு லாஸ்ட் இந்த பாயிண்ட் அட்ரஸ் பண்ணணும் நம்ம. ஸோ இந்த பாயிண்ட் என்ன பண்ணுறது? எந்த பாயிண்ட்டுமே கிடையாது. அப்போ என்ன பண்ணோம்னா இந்த பாயிண்ட் போடுறதுக்கு முன்னாடி ரீவேல்யூவேஷனில் வரக்கூடிய ப்ராஃபிட் லாஸை கண்டுபிடிச்சிட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். ஸோ வாட் யூ டு இஸ் ரீவேல்யூவேஷனில் வாங்க. அமௌண்ட் டெபிட் சைடில் அதிகமாக இருக்குது 10,000. டேக் இட் டு கிரெடிட் சைட் 10,000. பேலன்சிங் ஃபிகர் 10,000 என்ன பண்ணோம்னா பை பார்ட்னர்ஸ் கேபிட்டல் ஹைஃபன் எஸ் கேபிட்டல் ஹைஃபன் டி கேபிட்டல் ஹைஃபன் யூ கேபிட்டல் ஹைஃபன் வி கேபிட்டல் 10,000 ஸ்ப்ளிட் பண்ணணும் பார்ட்னர்ஸுக்குள்ள. ரேஷியோ எந்த ரேஷியோவில் போகும்? ரீவேல்யூவேஷன்ங்கிறது அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி வர ப்ராஃபிட் லாஸ். அப்போ இது ஓல்ட் ரேஷியோவில் போகணும். ஸோ இன்டூ 3/10 இன்டூ 1/10 இன்டூ
2 by 10 into 4 by 10. ஸோ ரீவேல்யூவேஷனில் கேபிட்டல் அக்கௌண்ட்டை கிரெடிட் தரணும். அப்போ கரஸ்பாண்டிங் டெபிட் எங்கே விழணும்? கேபிட்டல் அக்கௌண்ட்டில் டெபிட் விழணும். ரீவேல்யூவேஷனில் பை பார்ட்னர்ஸ் கேபிட்டல்னா அப்போ பார்ட்னர்ஸ் கேபிட்டலில் 2 ரீவேல்யூவேஷன் 3000 1000 2000 4000. ஸோ இது வந்து லாஸ் என்ன பண்ணோம்? பார்ட்னர்ஸ் தான். லாஸ் வந்து கம்பெனிக்கு ஒரு அசெட் மாதிரி இல்லை, அசெட் தான், கம்பெனிக்கு ஒரு அசெட்டு. இது பார்ட்னர்ஸ்டேருந்து வர வேண்டிய அமௌண்ட்டு, கேஷ் வராது, கேபிட்டல் டெபிட் பண்ணி அமௌண்ட்டை குறைச்சி விட்ருவோம். ஸோ நம்ம கொடுக்க வேண்டிய லயபிலிட்டி டுவர்ட்ஸ் தி பார்ட்னர்ஸ் வில் கம் டவுன், குறைஞ்சிரும். இப்போ என்ன பண்ணணும்னா இந்த பாயிண்ட், ஸோ டு அட்ஜஸ்ட் தி கேபிட்டல் ஆஃப் தி பார்ட்னர்ஸ் அக்கார்டிங் டு நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. இங்கே என்ன பண்ணணும்னா 2 விதமாக பண்ணலாம். நான் ஃபாலோ பண்ணுற அப்ரோச் என்னன்னா, நான் கேபிட்டல் அக்கௌண்ட்டை டெம்பரரியாக பேலன்ஸ் பண்ணி திரும்ப ரீஓப்பன் பண்ணுவேன். நான் என்ன ஃபாலோ பண்ணுறேங்கிறத காமிச்சிடுறேன். இன்னொரு வேயும் சொல்லிடுறேன். உங்களுக்கு எது ஈஸியோ நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ரெண்டுமே ஆன்சர்லாம் சேமாக தான் வரும். ஸோ இப்போ எப்படின்னா, கேபிட்டல் அக்கௌண்ட்டை இப்போ டெம்பரரியாக டேலி பண்ணுங்கள். அமௌண்ட் எங்கே அதிகமாக இருக்குது? கிரெடிட் சைடில் அமௌண்ட் இஸ் ஹெவியர் இல்லையா? ஆமாம், எல்லாருமே கிரெடிட் சைடு அமௌண்ட் ஹெவியராக இருக்குது. அப்போ என்ன ஆகும்னா, கிரெடிட் சைடில் ஆட் பண்ணிங்கன்னா it is coming to 2,09,000 and so on, 1,68,000, 1,50,000. Take it to debit side. Debit sideல போட்டுட்டு அமௌண்ட் என்ன ஆகுது உங்களுக்கு? இந்த அமௌண்ட் வருது. பேலன்சிங் ஃபிகர் எவ்வளோ? டோட்டல் மைனஸ் தி அமௌண்ட் ஆன் த டெபிட் சைட். மைனஸ்லாம் பண்ணிட்டீங்கன்னா ஃபைனல் ஆன்சர் 19,000. ஸோ இதுதான் 2 பேலன்ஸ் கேரிட் டவுன். இப்போ இந்த நம்பருக்கு என்ன மீனிங் அப்படின்னா, ரேஷியோவில், அதாவது அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக பார்ட்னர்ஸோட ப்ரெசென்ட் கேபிட்டல் பேலன்ஸ் 2,06,000, 1,67,000, 98,000, 19,000. இதுதான் பார்ட்னர்ஸோட ப்ரெசென்ட் பேலன்ஸாக இருக்குது. எப்போ? அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணதுக்கப்புறம். ஸோ ஆன் த டேட் ஆஃப் ரீகான்ஸ்டியூஷன், ஆஃப்டர் மேக்கிங் ஆல் தி அட்ஜஸ்ட்மெண்ட், திஸ் இஸ் த ஃபைனல் கேபிட்டல் பேலன்ஸ். இதுதான் கடைசியில் இருக்கிற கேபிட்டல் பேலன்ஸாக இருக்குது. ஆனால் இந்த கேபிட்டல் பேலன்ஸு ப்ரொபோர்ஷனில் இருக்கா? என்ன சொன்னாங்க கொஷினில்? டு அட்ஜஸ்ட் தி கேபிட்டல் ஆஃப் தி பார்ட்னர்ஸ் அக்கார்டிங் டு நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ பை ஓப்பனிங் கரண்ட் அக்கௌண்ட். அப்படின்னா எனக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணதுக்கு அப்புறம் கேபிட்டல் பேலன்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் இந்த கேபிட்டல் பேலன்ஸ் ப்ரொபோர்ஷனில் இருக்கான்னு கேட்டால் ப்ரொபோர்ஷனில் இல்லை. அப்போ என்ன பண்ணணும்னா, ஒன்ஸ் அகெயின் யூ ஹேவ் டு ரீஓப்பன் தி பார்ட்னர்ஸ் கேபிட்டல். ஸோ பார்ட்னர்ஸ் கேபிட்டலை திரும்ப நீங்கள் ரீஓப்பன் பண்ணணும். ஸோ பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் இந்த அமௌண்ட்டு அந்த க்ளோசிங் பேலன்ஸை இப்போ கொண்டு வந்துருங்க. இப்போ என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு க்ளோசிங் பேலன்ஸு, அதாவது 2 பேலன்ஸ் கேரி டவுன், க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஸ் ரேஷியோவில் வரணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, கேபிட்டல் அக்கௌண்ட் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். இந்த எல்லா நம்பர்ஸையும் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ண என்ன வருது? 4,90,000. நம்ம ஒர்க்கிங் நோட்டாக போட போகிறோம். நோட் நம்பர் 2 அப்ஜெக்டிவ் என்ன பற்றி நான் நோட்டுக்கு வந்திருக்கேன். எனக்கு இப்போ இந்த கேபிட்டல் பேலன்ஸ், இந்த ஃபர்மோட கேபிட்டல் இருக்கே, அது பார்ட்னர்ஸுக்கு ப்ரொபோர்ஷனில் கொண்டு வரணும். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வந்துட்டு கம்ப்யூட்டேஷன் ஆஃப் க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, பர்டிகுலர்ஸ் ருபீஸ். இப்போ ரைட் நவ் வாட் இஸ் த பேலன்ஸ்? பார்ட்னர்ஸ் பேர் எஸ் கேபிட்டல், டி கேபிட்டல், யூ கேபிட்டல், வி கேபிட்டல். இப்போ ரைட் நவ் என்ன பேலன்ஸ் இருக்கு? ஒவ்வொருத்தருக்கும் 2,06,000 ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு, செகண்டுக்கு 1,67,000, தேர்ட் பார்ட்னர் 98,000, ஃபோர்த் பார்ட்னர் 19,000 இல்லையா? 19,000. இப்போ ஆட் பண்ணீங்கன்னா டோட்டல் எவ்வளோ? 4,90,000. இந்த நம்பருக்கு என்ன மீனிங்? கேபிட்டல் பேஸ் ஆஃப் தி நியூ ஃபர்ம். புது ஃபர்மோட இதுதான் கேபிட்டல் பேஸ். ஸோ இந்த ஃபர்ம் ரீகான்ஸ்டியூஷன் பண்ணதுக்கப்புறம் ஆன் தி டேட் ஆஃப் ரீகான்ஸ்டியூஷன் எல்லா பார்ட்னர்ஸ் சேர்த்து போட்டால் 4,90,000 கேபிட்டல் வருது. ஆனால் இந்த கேபிட்டல் எப்படி இருக்கணும்? ப்ரொபோர்ஷனில் இருக்கணும். ஸோ என்ன பண்ணோம்னா, இப்போ பிரிக்கணும். இந்த கேபிட்டலை ஃபர்ஸ்ட் பர்சன் பேர் எஸ் கேபிட்டல் இல்லையா? எஸ் கேபிட்டல், டி கேபிட்டல், யூ கேபிட்டல், வி கேபிட்டல். ஸோ என்ன பண்ணோம்னா 4,90,000
அதை ரேஷியோவில் கொண்டு வாங்க. வாட் இஸ் நியூ ரேஷியோ? 3:1:2:4. ஸோ 3/10 3/10 1/10 3:1:2:4 2/10 அப்புறம் 4/10. அமௌண்ட் என்ன வருது? 4,90,000 into 3/10. அப்புறம் ஒவ்வொருத்தருக்கும் இதே மாதிரி போடணும். 4,90,000 into 1/10. அப்புறம் 4,90,000 into 2/10 அண்ட் இங்க 4,90,000 into 4/10. ஸோ அந்த 4,90,000ங்கிற கேபிட்டல் இப்போ ப்ரொபோர்ஷனில் வந்துடுது. ஐ ரிப்பீட், ரீகான்ஸ்டியூஷன் பண்ணும்போது எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்லையும் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன கேபிட்டல் பேலன்ஸ் இருக்குங்கிறது பாருங்க. 4,90,000 இருக்கு. இந்த 4,90,000 பார்ட்னர்ஸுக்குள்ள ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல கொண்டு வரணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ க்ளோசிங் கேபிட்டல் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ இருக்கணும்னா 4,90,000 3:1:2:4 ப்ரொபோர்ஷனில் ஸ்ப்ளிட் பண்ணணும். அப்படி ஸ்ப்ளிட் பண்ணா இதுதான் அவங்க பார்ட்னர்ஸோட நம்பர்ஸ். இதுதான் க்ளோசிங் கேபிட்டலாக இருக்கணும். க்ளோசிங் கேபிட்டல் எங்கே இருக்கும்? கேபிட்டல் அக்கௌண்ட்டில் 2 பேலன்ஸ் கேரி டவுன் போடுவோம். ஸோ கேபிட்டல் அக்கௌண்ட்டில் 2 பேலன்ஸ் கேரி டவுன் amount will be this one. கீழே அமௌண்ட் முடிச்சுன்னா அமௌண்ட்டை போடுங்க. 1,47,000 அப்புறம் 49,000 98,000 1,96,000. இதுதான் பார்ட்னர்ஸோட க்ளோசிங் கேபிட்டல் இருக்கணும். இப்போ என்ன மீனிங்னா 2,06,000க்கான கேபிட்டல் இருக்கு. ரீகான்ஸ்டியூஷன் பண்ணதுக்கு அப்புறம் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணதுக்கு அப்புறம் 2,06,000 rupees கேபிட்டல் இருக்கு. ஆனால் இருக்க வேண்டிய கேபிட்டல்னா 1,67,000. அப்படின்னா எஸ் வந்து கேபிட்டல் கொண்டு வரணுமா கொண்டு போகணுமா யோசிச்சிங்கன்னா ஈஸியாக புரிஞ்சிடும். 2,06,000 இருக்கு, அது 1,47,000 இருந்தா போறோம். 2,06,000 இருக்கு, அப்போ கேபிட்டல் நிறைய இருக்குன்னா இந்த அமௌண்ட்டை அவன் வித்ட்ரா பண்ணணும். எஸ் ஹேஸ் டு வித்ட்ரா த கேபிட்டல். ஆனால் வித்ட்ரானா இப்போ நம்ம கேஷாக கொடுக்க போகிறது. பிகாஸ் என்ன சொல்றாங்க, அட்ஜஸ்ட்மெண்ட் என்ன பண்ண சொன்னா பை ஓப்பனிங் கரண்ட் அக்கௌண்ட் வச்சு முடிக்க சொன்னாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா டோட்டல் இப்போ வர பேலன்சிங் ஃபிகர் எங்க வருதோ இந்த பேலன்சிங் ஃபிகரை நீங்க கரண்ட் அக்கௌண்டா போட்டு முடிக்க வேண்டியதான். இப்போ பேலன்சிங் ஃபிகர் எங்க வருது? 2,06,000 minus 1,47,000. இதுதான் டு கரண்ட் அக்கௌண்ட். ஸோ கரண்ட் அக்கௌண்ட்னு ஜஸ்ட் புக் திஸ் நம்பர். இப்போ எஸ்ஸுக்கு கரண்ட் அக்கௌண்ட் டெபிட்னா என்ன? இப்போ இந்த கரண்ட் அக்கௌண்டோட கான்ட்ரா போஸ்டிங் என்ன? என்ட்ரியா போட்டு பாருங்க, லாஜிக் புரியும். இதுக்கு என்ன என்ட்ரி? 59,000 நான் வந்து கேபிட்டல்ல டெபிட் பண்றேன். அப்போ என்ன அர்த்தம்? குறைக்கிறேன்னு அர்த்தம். அப்போ எஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு எஸ் கரண்ட் அக்கௌண்ட். இதுதான் என்ட்ரி. அமௌண்ட் என்ன? 59,000 அப்படின்னா என்ன பண்றோம்னா கேபிட்டலை குறைச்சிட்டு கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். அப்போ கரண்ட் அக்கௌண்ட் நேச்சர் என்ன? இட் வில் பி அ லயபிலிட்டி நேச்சர். கேபிட்டலை குறைச்சிடுறோம், லயபிலிட்டி குறைச்சிட்டு நான் கேஷ் கொடுக்கல, இன்ஸ்டன்ட் கரண்ட் அக்கௌண்ட்ல இருக்க போறேன். இந்த கேஸ்ல கரண்ட் அக்கௌண்ட் லைபிலிட்டியா இருக்கும். கேபிட்டலை குறைச்சிட்டு டிரான்ஸ்ஃபர் பண்றோம், கரண்ட் அக்கௌண்ட் இந்த கேஸ்ல லைபிலிட்டி. இந்த அமௌண்ட் கொடுக்காம வச்சிருக்கோம் நம்ம, இன்னும் we have to pay it off. ஸோ ஆப்ளிகேஷன் டு பே இருக்கு. அப்போ என்ன பண்ணோம்னா கரஸ்பாண்டிங்கா எஸ் கரண்ட் அக்கௌண்ட்டை லயபிலிட்டி சைட்ல கொண்டு வரணும். எவ்வளோ அமௌண்ட்? 59,000. நெக்ஸ்ட் இதே மாதிரி அடுத்த பார்ட்னர் போகலாம். டீக்கு பார்த்தீங்கன்னா 1,67,000 கேபிட்டல் இருக்கு. ஆனால் இருக்க வேண்டிய கேபிட்டல் எவ்வளோ? 49,000. அப்போ என்ன ஆகுதுன்னா டீக்குமே கேபிட்டல் பேலன்ஸ் அதிகமாக இருக்கு, இவனுமே வித்ட்ரா பண்ணும். ஆனால் ஃபர்ம் என்ன பண்ண போறாங்க? கேஷ் கொடுக்க போறது இல்லை. ஸோ டோட்டல் பண்ணுங்க, 1,67,000 டேக் இட் டு டெபிட் சைட் அண்ட் பேலன்சிங் ஃபிகர் எவ்வளோ வருது? 1,18,000. ஸோ டீக்கு நம்ம 1,18,000 பே பண்ணோம், கேஷாக கொடுக்க மாட்டோம். இப்போதைக்கு கரண்ட் அக்கௌண்ட்ல வச்சுட போறோம்னா என்ன? இதான் இந்த அமௌண்ட் லயபிலிட்டியாக வந்து நிற்கும். பிகாஸ் கொடுக்க வேண்டிய அமௌண்ட் ஃபர்ம் கொடுக்கல. ஸோ டி கேபிட்டல் அக்கௌண்ட் 1,18,000 rupees லயபிலிட்டி ஃபர்தராக ஏறுது. அடுத்தது யூக்கு பார்த்தீங்கன்னா அமௌண்ட் என்ன? 98,000. என்ன பேலன்ஸ் இருக்கு? 90,000க்கான பேலன்ஸ் இருக்கு. ஸோ எந்த அமௌண்ட்டும் கொண்டு வர வேண்டாம். ஷார்ட் ஃபாலும் இல்லை, சர்ப்ளஸும் இல்லை. ஸோ யூ கொண்டு வர வேண்டாம், கொண்டு போகவும் வேண்டாம். பிக்கு பாருங்க, அமௌண்ட் எங்க இருக்கு? 19,000க்கான கேபிட்டல் இருக்கு. ஆனால் இருக்க வேண்டிய கேபிட்டல் எவ்வளோ? 1,96,000. அப்படின்னா இவனுக்கு அமௌண்ட் டெபிட் சைட்ல அதிகமா இருக்கு, 1,96,000. இந்த அமௌண்ட்டை கிரெடிட் சைட்ல கொண்டு போகலாம். கொண்டு போயிட்டு பேலன்சிங் ஃபிகர் எவ்வளோ? திஸ் நம்பர் மைனஸ்
this number 177. 1,77,000க்கு என்ன பண்ணோம்? பை கரண்ட் அக்கௌண்ட். இப்போ என்ட்ரியா பார்த்தீங்கன்னா என்ன என்ட்ரி வரும்? இதுக்கு என்ட்ரி போட்டு பாருங்க. 1,77,000க்கு என்ன பண்ணுறேன்? கேபிட்டலில் நான் கிரெடிட் கொடுத்துருக்கேன் லெஜரில். அப்போ என்ன இருக்கணும்? ஜேர்னல்லையும் it should have been a credit to V capital account, debitல V current account. So entry வந்து V current account debit to V capital போட்டாதான் 1,77,000. இப்படி போட்டிருந்தாதான் என்னாகும்? கேபிட்டல் அக்கௌண்ட்ல பை கரண்ட் அக்கௌண்ட்னு வரும். ஸோ இந்த கேஸ் என்ன பண்றேன்னா கேபிட்டல்ல அதாவது கரண்ட் அக்கௌண்ட் டெபிட் இல்லையா, கரண்ட் அக்கௌண்ட் டெபிட் கேபிட்டல் கிரெடிட். தட் மீன்ஸ் வாட்? இந்த பர்சனுக்கு லயபிலிட்டி ஏத்துறோம், கேபிட்டல் ஏத்துறோம். கரண்ட் அக்கௌண்ட் நேச்சர் என்ன? இந்த அக்கௌண்ட் இப்போதான் ஓப்பன் ஆகுது. அப்படின்னா என்ன? இந்த பார்ட்னர் கேஷ் கொண்டு வரணும். 1,77,000 பிஸ்னஸுக்கு கொண்டு வரணும். அது கொண்டு வராமல் வச்சிருக்கான். ஸோ ஃபியூச்சரில் கொண்டு வரணும். இந்த கேஸில் இது வந்து அசட்டாக வந்து உட்காரும். 1,77,000 கொண்டு வர வேண்டிய அமௌண்ட்டு, அது இன்னும் கொண்டு வரலை, ஃபியூச்சரில் கொண்டு வரணும். ஸோ கொண்டு வர வரைக்கும் பிஸ்னஸுக்கு ஒரு ரிசீவபிள் இருக்கு, வி கிட்டேருந்து காசு வரணும். ஸோ இது வந்து 1,77,000 கரஸ்பாண்டிங்காக அசட்டில் வந்து உட்காரும். ஸோ அசட் சைடில் வி கரண்ட் அக்கௌண்ட் அமௌண்ட்டு 1,77,000. அவ்வளோதான், இதுதான் போஸ்டிங். ஸோ கேபிட்டல் அக்கௌண்ட்டு ரேஷியோவில் கொண்டு வந்துட்டோம். டிஃபரன்ஸ் ஆஃப் அமௌண்ட்டை கரண்ட் அக்கௌண்ட்டில் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம். இதில் இன்னொரு வே ஆஃப் ஒர்க்கிங் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அது நெக்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். பேலன்ஸ் ஷீட்டை முடிச்சுட்டு அந்த பாயிண்ட் நான் சொல்லிடுறேன். இப்போ என்ன பண்ணோம்னா எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் ஓவர், எல்லாத்தையும் முடிச்சாச்சுன்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்? பழைய பேலன்ஸ் ஷீட்லேருந்து லெட்ஜர்ஸை கேரி ஃபார்வர்ட் பண்ணோம். அப்படி பார்த்தீங்கன்னா கொஷினில் கொடுத்த பேலன்ஸ் ஷீட்டுக்கு போங்க. கேபிட்டல் அக்கௌண்ட் போட்டோமா? கேபிட்டல் அக்கௌண்ட் போடல இல்லையா? ஸோ கேபிட்டல் அக்கௌண்ட் போஸ்டிங் கொடுத்துடலாம். இப்போது என்ன பண்ணோம்? பேலன்ஸ் ஷீட்டில் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்னு சொல்லிட்டு எஸ் கேபிட்டல், டி கேபிட்டல், அப்புறம் யூ கேபிட்டல், வி கேபிட்டல். எப்பவுமே பேலன்ஸ் ஷீட்ல இருக்கும் ஒரு லெஜரோட க்ளோசிங் பேலன்சஸ் தான் பேலன்ஸ் ஷீட்ல இருக்கும். ஸோ எஸ்ஸோட கேபிட்டல் எவ்வளோ? 1,47,000 பேலன்ஸ் ஷீட்ல இருக்கணும். அடுத்தது 49,000, செகண்ட் தேர்ட் பர்சனுக்கு 98,000, அப்புறம் 1,96,000. ஆட் பண்ணீங்கன்னா அவுட்டர் காலம் எவ்வளோ வருது? 4,90,000. பேலன்ஸ் ஷீட்டில் கேபிட்டல் வந்துடுது. நெக்ஸ்ட் என்ன இருக்குது உங்களுக்கு? கொஷினில் கொடுத்த பேலன்ஸ் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் இருந்து ரிவைஸ் பண்ணி ஃபைனல் பேலன்ஸ் ரேஷியோவில் கொண்டு வந்து பேலன்ஸ் ஷீட்டில் ஏற்றியாச்சு. சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் 80,000 இருக்குது. ஸோ 80,000க்கான கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் மூமெண்ட்டே இல்லைன்னா அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணணும்னு அர்த்தம். இந்த லெட்ஜரில் எந்த சேஞ்சுமே கிடையாது. ஸோ கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் அமௌண்ட் என்ன? 80,000. ஸோ பேலன்ஸ் ஷீட்டில் அந்த 80,000 அப்படியே கேரி ஃபார்வர்ட் ஆகும். ஏன்னா அடிஷனும் இல்லை, டெலிஷனும் இல்லை. ஸோ எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே இல்லைனா அந்த அக்கௌண்ட் அப்படியே கேரி ஃபார்வர்ட் ஆகிட்டே வரும். அவ்வளோதான், லைபிலிட்டி சைட் ஓவர். ஒர்க்மேன் காம்பன்சேஷன் என்ன பண்ணிட்டோம்? க்ளோஸ் பண்ணிட்டோம். இந்த அக்கௌண்ட் க்ளோஸ்டு. வித் திஸ் லைபிலிட்டி ஃபுல்லாக ஓவர். அசட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் அசட்ஸ் இருக்குது, கரண்ட் அசட்ஸ் இருக்குது. ரெண்டுத்துலேயுமே மூமெண்ட்டே இல்லை. அப்போது இந்த அக்கௌண்ட் அப்படியே புது பேலன்ஸ் ஷீட்டில் கேரி ஃபார்வர்ட் ஆகும். அமௌண்ட் வந்து 4,40,000 அண்ட் 2 lakh. இப்போ இது போட்டிங்கன்னா டேலி பண்ணி பாருங்கள். நம்பர்ஸில் இருக்குல்ல, 4,40,000 அப்புறம் 2 lakh. ஜஸ்ட் அலைன் திஸ். இப்போ டோட்டல் பண்ணிங்கன்னா $8,17,000 வருது. அசட் சைடில் பார்த்தீங்கன்னா இதே அமௌண்ட் தான் அங்கேயும் வரணும், 8,70,000. அவ்வளோதான், கொஷின் ஓவர். ஸோ டாலி பண்ணியாச்சு, தட்ஸ் இட், ஓவர். இதில் ஒரு பாயிண்ட் பெண்டிங் சொன்னேன் இல்லையா, அதாவது கேபிட்டல் அக்கௌண்ட்டில் நம்ம இப்போ என்ன பண்ணோம்? இந்த பேலன்ஸை லெஜரை டெம்பரரியாக பேலன்ஸ் பண்ணி என்ன பேலன்ஸை கண்டுபிடிச்சி ரீஓப்பன் பண்ணேன் இல்லையா, இது என்ன பண்ணுவாங்கன்னா சம்டைம்ஸ் புக்கில் இது மட்டும் நான் செப்பரேட்டாக போட்டு காமிச்சிடுறேன். இது ஆல்டர்னேட்டிவ் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நம்ம பண்ணதை அப்படியே ஒர்க்கிங் நோட்டில் போட்டுருவாங்க. அது எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் இந்த பாயிண்ட்டை. இன்னொரு வே ஆஃப் ப்ரிப்பரேஷன் எப்படின்னா, இந்த க்ளோசிங் பேலன்ஸ்லாம் இங்கே போட மாட்டோம். வாட் வி வில் டூ இஸ், இப்போ இது வரைக்கும் நம்ம ஆல்ரெடி போட்டு முடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணோம்னா, நம்ம இப்போ என்ன பண்ணியிருந்தோம்? லெட்ஜரை டெம்பரரியாக டேலி பண்ணோம் இல்லையா,
அதாவது நான் காமிக்கிறேன். லெட்ஜர் டெம்பரரியாக டேலி பண்ணி we found the balancing figure இல்லையா, இந்த பேலன்ஸ் கண்டுபிடிச்சோம். இப்போ என்ன பண்ண போறோம்னாக்க இந்த டோட்டல் இப்போ நான் இங்க பண்ண போறது இல்லை. இன்ஸ்டெட் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இதை காமிச்சிடுறேன். இந்த ஒர்க்கிங் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இப்போ லெட்ஜர் இங்க டேலி பண்ணதை அப்படியே நோட்ல போட்டுருவோம். ஒர்க்கிங் நோட்டுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம்னா computation of partners capital after adjustmentsலாம் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பேலன்ஸ்ங்கிறது நோட்ல போடுவோம். அப்படியே பர்டிகுலர்ஸ் அது மேல போடுறது லெட்ஜர்ல போட்டேன், இப்போ நோட்ல போட போறேன். எந்த டிஃபரன்ஸுமே இல்லை. எஸ் கேபிட்டல், டி கேபிட்டல், யூ கேபிட்டல், வி கேபிட்டல். ஸோ கிரெடிட் சைடில் இப்போ டேலி பண்ணுறச்சே நம்ம எப்படி டேலி பண்ணோம், கிரெடிட் சைட் ஃபுல்லாக ஆட் பண்ணி டெபிட்டில் கொண்டு வந்துட்டு டெபிட் நம்பர் மைனஸ் பண்ணோம் இல்லையா, அதே பாயிண்ட்டை இப்போ கீழே போட போகிறீங்க. ஓப்பனிங் கேபிட்டல் எவ்வளோ அமௌண்ட்டு 2 lakhs. இந்த நம்பர் அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணுங்க. 2 lakh, 1 lakh, 1,50,000, 1,50,000. அப்புறம் வி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபார் குட்வில். இந்த வி கேபிட்டல் 9,000 இது அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபார் குட்வில் இல்லையா, அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபார் குட்வில் சொல்லிட்டு எஸ்ஸுக்கும் டீக்கும் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ பாசிட்டிவ் ஃபிகர் 9,000, டீக்கு 18,000, யூக்கு ஒன்றும் கிடையாது. வீக் என்ன பண்ணுறோம்னாக்க 27,000 rupees மைனஸ் பண்ணும். ஏன்னா டெபிட் பண்ணுறீங்களா, டெபிட்னா என்ன, கேபிட்டல் குறையுது. ஸோ 27,000 rupees மைனஸ் ஃபிகர். அப்புறமா ரீவேல்யூவேஷன் லாஸ். ரீவேல்யூவேஷன் லாஸ் எங்க டெபிட்ல இருக்கு. டெபிட்னா என்ன, அமௌண்ட் பார்ட்னர்ஸ்டேந்து எடுக்கணும். அப்போ கேபிட்டல் குறைஞ்சிரும். டேலி பண்ணுறச்சும் என்ன பண்ணோம், 2 lakh plus 9,000 மைனஸ் 3,000 பண்ணீங்க, அதான் கீழே பண்ணுறேன். ஸோ ரீவேல்யூவேஷன் லாஸ் மைனஸ் 3,000, மைனஸ் 1,000, மைனஸ் 2,000, மைனஸ் 4,000. இப்படி பண்ணீங்கன்னா அட்ஜஸ்டட் கேபிட்டல் எவ்வளோ வருது, நம்மளுக்கு என்ன பேலன்சிங் ஃபிகர் வந்தோ அதே நம்பர் தான் இங்கேயும் வரும். 2,06,000, 1,67,000, 98,000, 19,000. ஸோ இந்த நம்பர் தான் நம்மளுக்கு லெட்ஜரில் போட்டோம். நம்ம லெட்ஜர் என்ன பண்ணுவோமோ அப்படியே நோட்டில் பண்ணுவாங்க, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ், வேறு எதுவுமே இல்லை. இந்த அட்ஜஸ்டட் கேபிட்டல் கண்டுபிடிச்சிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா நம்ம ஒரு நோட் போட்டோமே, இந்த நோட் இருக்கு இல்லையா, கம்ப்யூட்டேஷன் ஆஃப் க்ளோசிங் பேலன்ஸ். இந்த நோட் எப்படி திரும்ப ரிப்பீட் பண்ணும். ஸோ இப்போ இந்த அமௌண்ட் பாருங்க, 2,06,000, 1,67,000, 98,000, 19,000. இதே அமௌண்ட் தான் உங்களுக்கு இருக்கும், 98,000, 19,000 இதே அமௌண்ட் தான் இருக்கும். இதை போட்டு முடிச்சுட்டு இந்த நோட்டை அப்படியே ரிப்பீட் பண்ண வேண்டியதான். தட்ஸ் இட். ஸோ டோட்டல் பேலன்ஸ் கண்டுபிடிச்சிருங்க 4,90,000. அதை எஸ்டியூவி கேபிட்டல் பிடிச்சிருவீங்க. ஸோ அங்கே பண்ணுறத நோட்டில் பண்ணிட்டு கடைசியாக கொண்டுருவோம். 4,90,000 கிடைச்சது இல்லையா, இந்த அமௌண்ட்டை பிரிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணோம்னா 2 balance carry down அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஸுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு 1,47,000, டீக்கு 49,000, அப்புறம் யூக்கு 98, விக்கு 1,96,000. இப்போ என்ன பண்ணுங்க, லெட்ஜரை டேலி பண்ணுங்க, உங்களுக்கு பேலன்சிங் ஃபிகர் தெரிஞ்சிடும். இதெல்லாம் இந்த செல் ரெஃபரன்ஸ்னால வந்தது. ஒரு நிமிஷம். இப்போ டேலி பண்ணிங்கன்னா என்ன பண்ணுவோம், அமௌண்ட்டு பாருங்கள், எஸ்ஸுக்கு அமௌண்ட் எங்கே அதிகமாக இருக்குது, கிரெடிட் சைடில் அமௌண்ட் அதிகமாக இருக்குது. கிரெடிட் சைடில் ஆட் பண்ணுங்க அமௌண்ட்டை, டேக் த நம்பர் டு த டெபிட் சைட் 2,09,000. அப்புறம் எப்பவுமே க்ளோசிங் பேலன்ஸ் போட்டாச்சுன்னா அதுக்கப்புறம் எதுவுமே வரக்கூடாது. க்ளோசிங் பேலன்ஸுக்கு ஒரு பிஃபோர் லைன் தான் நீங்கள் இந்த ஒர்க்கிங்லாம் வைக்கணும். ஸோ 2,09,000 மைனஸ் 1,47,000 மைனஸ் 3, அமௌண்ட் எவ்வளோ 59,000. இந்த 59,000 என்ன பண்ணணும், டு கரண்ட் அக்கௌண்ட் 59,000. நம்மளுக்கு என்ன ஆன்சர் வந்து இதே நம்பர் தான் அங்கேயும் வந்திருக்கும். நான் ஒர்க்கிங்காக போடாமல் லெட்ஜர்லேயே நான் முடிச்சிட்டேன். நீங்கள் ஒர்க்கிங்காகவும் போட்டுட்டு ஃபைனல் அமௌண்ட் கொண்டு வந்துட்டு பேலன்ஸ் ஃபிகர் போடலாம். எல்லாமே ஒரு ஆன்சர் தான் வரும், ஆன்சர்லாம் மாறாது. சேம் வே டீக் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் எங்கே அதிகமாக இருக்குது, கிரெடிட் சைடில் அமௌண்ட் அதிகமாக இருக்குது. இந்த நம்பரை டெபிட் சைட் கொண்டு போங்க, பேலன்சிங் ஃபிகர் என்ன வருது, பேலன்சிங் ஃபிகர் தான் 1,18,000. அதே மாதிரி யூக்கு பார்த்தீங்கன்னா அமௌண்ட் எங்கே கிரெடிட் சைடில் 1 lakh இருக்குது, டெபிட் சைடில் 98 + 2 1 lakh. யூக்கு எந்த பேலன்சிங் ஃபிகருமே இருக்காது, மீனிங் சர்ப்ளஸ் கேபிட்டலும் இல்லை, ஷார்ட் ஃபாலும் இல்லை. அப்புறம் வீக் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் என்னாச்சு, டெபிட் சைடில் அதிகமாக இருக்குது, ஆட் பண்ணுங்க, டேக் இட் டு கிரெடிட் சைட், போட்டுட்டு பேலன்சிங் ஃபிகர் எவ்வளோ 2,27,000 மைனஸ் 50,000 1,77,000. இதை பை கரண்ட் அக்கௌண்ட்னு முடிக்கணும். ஸோ கடைசியில் எண்ட் ஆஃப் தி டே
ஃபைனல் ஆன்சர் சேமாக தான் இருக்கும். ப்ரெசன்டேஷன் மட்டும் தான் டிஃப்ரெண்ட். உங்களுக்கு எது ஈஸியும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். என்னோட சஜஷன் இப்படியே போடுறது லெஜர்லேயே போட்டு முடிக்கிறது பெட்டர்னு தோணும். பட் சம்டைம்ஸ் ஸ்கூலெலாம் ஒத்துக்கல அப்படின்னாக்க நீங்கள் அங்கே பண்ணுறதை கீழே பண்ணிவிடுங்க. இப்போ டேலி பண்ணது என்ன பண்ணோம், கிரெடிட் ஆட் பண்ணி டெபிட்டை மைனஸ் பண்ணோம். அதே பாயிண்ட்டை நீங்கள் கீழே பண்ணி முடிச்சுருங்க ஒர்க்கிங் நோட்டில். அவ்வளோதான். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.